ஓகே. யாஹ்! நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட புது மாடல், நெக்ஸ்ட் மாடல் ஸ்டார்ட் பண்ண போறோம். லைக் மெயின் ஒன், த மெயின் ஹீரோ. நம்ம கோர்ஸோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா, குபர்நெட்ஸ். ஸோ, குபர்நெட்ஸ் சொன்னோனே வி யூசுவலி நோ ஸ்டார்ட் வித் அவர் கொஸ்டின், ரைட்? What? What and why? What is Kubernetes and why we need Kubernetes? உங்களோட இன்புட்ஸ் எதுனா இருந்தா சொல்லுங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் Kubernetes என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸோ, உங்களோட தாட்ஸ் ஆன் Kubernetes. மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஓகே, குபர்நெட்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு டூலு. ஓகே. அந்த மல்டி கண்டெய்னர் பாட்ஸ் ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ம்ஹ்ம். அதான் அந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு. அதுக்கு தான் ப்ராபபிலி அதுலயே நம்ம ம்ஹ்ம். எல்லாம் லோட் பேலன்சிங், நெட்வொர்க்கிங் எல்லாமே நம்ம ஒரே டூல்ல நம்ம ஆர்கனைஸ் ம். பண்ணிக்கலாம். மேனேஜ் ஓகே. பண்ணிக்கலாம். Okay, wonderful, wonderful. So you have much good insights on Kubernetes. So before we saying it, right? ஓகே. Kubernetes வரதுக்கு முன்னாடி what is the tool that people were using அதை வச்சுக்கிட்டு how they are doing, right? Before that they were using Docker Swarm. Docker Swarm வித்துட்டு we are jumping to K8s. ஏன்னா டாக்கர் ஸ்வார்ம் பார்த்தீங்கன்னா, ஆ இருக்கத்துல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஈவன் நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஒரு டாக்கர் கிளஸ்டர் கிரியேட் பண்றது வித்தின் எ சிங்கிள் கமாண்ட் வி கேன் ஏபிள் டூ கிரியேட், ரைட்? டாக்கர் ஸ்வார்ம் இனிட் ரன் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த ஸ்வார்ம் இனிட் ரன் ஆன உடனே வில் கெட் ஒன் கமாண்ட் டூ ஜாயின் அஸ் எ வொர்க்கர் நோடுக்கு. நீங்க இந்த கமாண்ட் எந்த வொர்க்கர் நோட்ல வேணா குடுத்தீங்கன்னா, இட் வில் ஜாயின் அண்டர் யுவர் ஸ்வார்ம், ரைட்? ஸோ ஸ்வார்ம்ல வந்து ஈஸியா கிளஸ்டர வந்து சோ காம்ப்ளிகேட்டடா தேவையில்ல. வித்தின் எ சிங்கிள் ஆர் 1 or 2 கமாண்ட்ஸ்ல வி கேன் ஏபிள் டூ கிரியேட் எ பிக் கிளஸ்டர். தென் ஏன் ஸ்டில் பீப்பிள் ஆர் நாட் பிரிஃபரிங் டாக்கர் ஸ்வார்ம் ஏன் பார்த்தீங்கன்னா, குபர்நெட்ஸோட ஃபியூச்சர். குபர்நெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் எ லார்ஜர் கம்யூனிட்டி சப்போர்ட் கம்பேர்ட் டூ டாக்கர் ஸ்வார்ம். இன்னொரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா, டாக்கர் ஸ்வார்ம்ல ரன் பண்ற கண்டெய்னரைஸ்டு அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்லி டாக்கரா தான் இருக்கணும். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ யூஸ் பாட்மேன் யூஸ் பண்றேன், இல்லன்னா கண்டெய்னர் டி யூஸ் பண்றேன், இல்ல ரன்சி கண்டெய்னர் டி யூஸ் பண்றேன், இல்ல அதர் கண்டெய்னரைஸ்டு லினக்ஸ் எல்எக்ஸ் கண்டெய்னர்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷன நான் கண்டெய்னரைஸ்டு பண்ணேன்னா, ஐ கான்ட் யூஸ் இட் இன் டாக்கர் ஸ்வார்ம். பட் இன் குபர்நெட்டிஸ் பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவிங் எ லார்ஜ் வெரைட்டி. ஸோ நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம். எனி டாக்கர் ரன் டைம், எனி கண்டெய்னர் ரன் டைம். கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா, வி ஹவ் டு சே எனி கண்டெய்னர் ரன் டைம். ஸோ ஈவன் இட் குட் பி எ டாக்கரா இருக்கலாம், இல்லனா கண்டெய்னர் டியா இருக்கலாம், இல்ல சிஆர்ஐஓவா இருக்கலாம், ஆர் ராக்கெட் இருக்கலாம், எனிதிங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஸோ ஃபார் தட் பீப்புள் ஆர் ஜம்பிங் டுவர்ட்ஸ் தட். தென் ஒன் மோர் த பெஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். நம்ம பார்த்தோம், ரைட்? நம்ம டாக்கர் ஸ்வார்ம்லயே டாக்கர்லயே நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் டு containers in a different servers, right? We use a overlayer network, right? ஒரு சர்வர் ஏல வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு, சர்வர் பில ஒரு கண்டெய்னர் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு மேக் நம்ம வந்து அதை ரெண்டு பேச வைக்கணும்னா we use a overlay network, right? So but in Kubernetes, right? We have so many options, so many plugins. Calico இருக்கு. ஒரு நேம் ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு நேம் ஸ்பேஸுக்கு பாட் அண்ட் கண்டெய்னர் பேசுறதுக்கு we have an option. So இன்னொரு நேம் ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு நேம் ஸ்பேஸ்க்கு வந்து if you want by default a namespace, or I'll go through Kubernetes object போகும்போது I'll go through what and what, okay? So அது யூஸ் பண்ணலாம். தென் சர்வீஸ் டிஸ்கவரி. டாக்கர் பார்த்தீங்கன்னா, டாக்கர் யூஸ் ஏ பில்ட் இன் டிஎன்எஸ் சர்வீஸ். இது இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் வாட் யூ சே ஒரு கண்டெய்னர் நீங்க வந்து டாக்கர் ஸ்வார்ம்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, தே ஹேவ் எ பில்ட் இன் டிஎன்எஸ் சர்வர் that helps you to provide IP address and you can able to identify in there.
in Kubernetesல பார்த்தீங்கன்னா, we have a kube DNS or core DNS is add-on. If required, by default, it can able to manage. ஏன்னா, ஆ, நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ஒர்க்கர் நோடோட இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து லைக் ஹவ் இட் சப்போஸ் ஹவ் இட் லைக் ட்ரீட் பாடை வந்து எப்படி ட்ரீட் பண்ணும்போது பார்க்கும்போது யூ நோ லைக் ஹவு சர்வீஸ் டிஸ்கவரி ரிக்வயர்ஸ் ஏன் இது ஆட் ஆனா கொடுக்குறாங்க பட் தே ஆர் கிவிங் எ பில்ட் இன் டிஎன்எஸ்ஸா இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ ஃபார் திஸ் டவுன் ரைட் ஃபார் திஸ் டைப்ஸ் ஆஃப் டவுன் people are shifting towards the Kubernetes. So Kubernetes larger community support இருக்கிறதுனால people are moving to Kubernetes. So actually Kubernetes என்ன Kubernetesனா like உகாந்தா சொன்ன மாதிரி தான் Kubernetes open orchestration tool for managing microservice or கண்டெய்னரைஸ்டு அப்ளிகேஷன் ஏன்னா ரைட் நம்ம வந்து பை டிஃபால்ட்டா வந்து லைக் வாட் எவர் வி வில் பி ஹோஸ்டிங் நம்ம ஏதோ என்னவா இருந்தாலும் நம்ம டெப்ளாய் பண்ண போற அப்ளிகேஷன் பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜா தான் நம்ம வந்து கியூபர்நெட்டிஸ்ல டிப்ளாய் பண்ண போறோம் ஸோ அந்த பாட்ல வில் பி ரன்னிங் ஓகேவா ஸோ ஸோ கே கே இட் இஸ் நத்திங் பட் like microservice or containerized containerized மேனேஜ் பண்ற மேனேஜ் பண்ற டூல் தான் K8 ஏன் எல்லாரும் K8 சொல்றாங்கன்னா லைக் ஃப்ரம் K if you see the Kubernetes right after K there will be 8 letters so for want to like make it smaller right like they kept like K8s so after K there is a 8 letters that's why they gave us like K8s இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த Kubernetes டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா கூகுள் ஸோ கூகுள் had developed this product and like இது வந்து cloud open CNF சொல்லுவாங்க like cloudோட open source tools so for community Google has like provided like this to open CNF compare like open CNF network so like wide larger of people want to access this tool right for that Google has provided this project to them okay va so even open CNF is managed by Google, funded by Google. Funded like whatever it's running in OpenCNF, right? எல்லாமே பார்த்தீங்கன்னா it's funded by Google. Okay வா? So one more thing, why we prefer Kubernetes over Docker Swarmனா Docker Swarmல பார்த்தீங்களா like year பார்த்தீங்கன்னா you will have an option called automatic rollback. Automatic ஆட்டோமேட்டிக் ரோல் பேக் பண்ணலாம் தென் ஸ்கேலிங் பண்ணலாம் தென் செல்ஃப் ஃபீலிங் த மெயின் செல்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து எத்தனை ஃபியூச்சர் இருந்தாலும் த மெயின் செல்லிங் பாயிண்ட் வுட் பி த திஸ் செல்ஃப் ஃபீலிங் என்ன செல்ஃப் ஃபீலிங்னா நத்திங் பட் இப்போ ஒரு என்னோட பாடு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ லைக் ஐம் ரன்னிங் ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க ஐ ஹாவ் லைக் 50 ஆர் 20 ரெப்ளிகாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெப்ளிகாஸ்ல ஒரு ஒரே ஒரு பார்ட் மட்டும் இட் கான் டவுன் ஸோ வாட் கியூபர்நெட்டிஸ் வில் டூ ரைட் இட் ட்ரை டு டூ ஆட்டோ ரீஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டோ ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கும் ஸோ இட் இஸ் ஒர்க்கிங்கா இல்லையான்னு பார்க்கும் இஃப் நாட் ரைட் இட் வில் டூ ஏ ஆட்டோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் ஸோ த மெயின் செல்லிங் பாயிண்ட் வுட் பி திஸ் ஒரு பாட் ஒர்க்கா இல்லைன்னா டவுன்ல போகாது டவுன்ல போச்சுன்னா இட் வில் ட்ரை டு ரீஸ்டார்ட் பண்ணும் அந்த ரெப்ளிகால மற்ற 19 பார்ட்ஸ் ரன் ஆகுது ஏன் இது மட்டும் ரன் ஆகல ஸோ இட் வில் டூ ஏ ரீஸ்டார்ட் இஃப் நாட் that particular pod will be evicted and the evict ஆன அப்புறம் to maintain the number of
states like number of replicas what we mentioned in the deployment file YAML manifestல கொடுத்திருந்தோமோ அதை மேட்ச் பண்றதுக்கு it will create a new pod. So that's why. So நம்மளோட அப்ளிகேஷனோட high availability பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைக் அப் அண்ட் ரன்னிங்காகவே இருக்கும். ஸோ தென் another one good point is scaling. Scaling சொல்லும் போது based on our requirement, based on our requirement or workload, we can do a HPA horizontal pod auto scaling பண்ணலாம், VPA vertical pod auto scaling பண்ணலாம், then cluster ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம். ஸோ இதுதான் த மெயின் செல்லிங் பார்ட். ஹாரிசான்டல் என்ன, வெர்டிக்கல்னா என்ன, லைக் கிளஸ்டர் நோட் ஸ்கோலிங்னா என்ன, லைக் எப்படி அதோட கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்தரா ஒரு ஒரு கிளாஸ் போகும்போது வில் பி சீயிங். பட் இந்த டைப் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங்லாம் இருக்கு. லைக் கன்சிடர் இப்போ என்னோட ஒர்க் லோட் கம்மியா இருக்கு. லைக் ஐ எம் ரன்னிங் ஒரு ஓடிடி வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு ஸ்ட்ரீமிங் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடர் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இன்னைக்கு இப்போ லைக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ once it started na, we'll have a less viewership at the beginning, right? So that time I want like only like 10 or 2 10 servers can able to manage the traffic. No, it's fine. Once it started peaking, right, even Virat Kohli or someone like who wanted to play and the viewership is getting bumped up, right? Viewership வந்து அதிகமாகும் போது, so even that servers வந்து it won't enough for us to give a good content, right? So on the time they will start increasing the number of servers that able to give a good content. So அந்த டைம் பண்ணும்போது how they will use mostly cluster auto scaling. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது த டிராஃபிக் கோயிங் அலாங் டு ஈச் சர்வர் வில் பி பேலன்ஸ்டு. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால லைக் தட் இஸ் த ஸ்கேலிங். ஈவன் ஃபார் இஃப் யூ டேக் ஃபார் இ காமர்ஸ் நம்ம வெப்சைட் எடுத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பிக் பில்லியன் டே இருக்கு. தென் அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் சேல், இந்த சேல்லாம் நடக்கும்போது தே வில் பம்ப் அப் த சர்வர்ஸ் பிகாஸ் டு லைக் எப்படி சொல்றது, அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் 5 days பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹியூஜ் பிஸ்னஸ் ஃபார் தெம், ரைட்? ஸோ அந்த டைம் லைக் யூசர் ஷுடன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனி இன்கன்வீனியன்ஸ். எந்த இன்கன்வீனியன்ஸுமே அஃபெக்ட் ஆகக்கூடாதனால தட் டைம் இட் லைக் இப்போ நீங்க ஒரு பக்கியான ஒரு வெப்சைட் போயிட்டு எனக்கு ஆர்டரே பிளேஸ் பண்ண முடியல, யூ ஓன்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட் டைம் either, ரைட்? இஃப் இட் இஸ் a சேல் ஆர் நாட் சேல், ரைட்? நம்ம அந்த வெப்சைட் போக மாட்டோம். லைக் வி சே ரைட், நம்ம அந்த ஆர்டரே நம்ம பிளேஸ் பண்ண முடியல, வி நெவர் வாண்டட் டு ட்ரஸ்ட் தட் சைட் அகைன், ரைட்? ஸோ டு அவாய்ட் தோஸ் திங்ஸ் தே வில் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் டு மெயின்டைன் த ஒர்க்லோட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் த Kubernetes. ஓகேவா? ஸோ Kubernetesல இது பார்த்தோம். லைக் த அதர் திங், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் Kubernetes? What is objective of Kubernetes na? To to hide the complexity of managing fleet or container by providing REST API for the required functionalities. So இது என்ன சொல்ல வருதுன்னா, லைக் வி ரைட் நம்ம மைக்ரோ சர்வீசஸ்னா லாட் வி ஹேண்டல் மோர் தென் 15 or 20 or 30, like 30 plus micro service தான் ஒரு லைக் ஒன்ஸ் யூ கெட் இன்டு a project or organization, right? You will handle more than 30 or 40 plus micro services, right? So இதை ஹேண்டில் பண்றதுக்கு the Kubernetes is a one of the best tool and காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா it will be so reduced. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஈவன் டாக்கரே பார்த்துருந்தோம். லைக் வென் யூ புட் ஏ டாக்கர் கமாண்ட், டாக்கர் டீமோனோட எப்படி கால் லைக் ஹவு டாக்கர் CLI and டாக்கர் டீமன் இஸ் டாக்கிங் த்ரூ REST APIs, right? நான் சொல்லிருந்தேன், if you remember that, if you not, you go just to our first or second class of Docker and you can know. So அதே போலதான் like all communication will happen, will go via REST APIs. All communication will happen via REST API. So that is the one. So it is easy to handle. எல்லாமே REST API கால்ஸா போவோம். லைக் இப்போ நான் ஒரு கமாண்ட் ரன் பண்றேன் வச்சுக்கோங்களேன். லைக் நான் என்னோட
ஒர்க்கர்லயோ இல்ல மாஸ்டர் நோட்லயோ இஃப் ஐ ஸ்டார்டட் ரன்னிங் ஏ கமாண்ட் கால் kubectl apply or something, right? So it will convert to a particular REST API. நான் எந்த லைக் அப்ளை யூஸ் பண்ணணும், அப்ளை ஏபிஐ யூஸ் பண்ணணும். லைக் இஃப் ஐ வாண்டட் டு டெலிட்னா டெலிட் ஏபிஐ யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வாண்ட் டு கெட்னா கெட்டோட ஏபிஐ யூஸ் பண்ணி இட் வில் டாக் டு த மாஸ்டர்ல இருக்க கண்ட்ரோல் பிளேனோட பேசிட்டு வாட் எவர் வி ரிக்வயர்ட் நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் வி வில் கெட் பேக். ஸோ வென் எவர் நெக்ஸ்ட் லைக் வித்தின் லைக் ஃபியூ மினிட்ஸ் வில் பி சீயிங் த ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஆர்கிடெக்சரை வச்சு வி கேன் சி ஓகே லைக் ஹவு இட் இஸ் டாக்கிங். ஒன் மோர் பார்த்தீங்கன்னா குபர்நெட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் போர்ட்டபிள் இன் நேச்சர். வாட் இட் மீன்னா ஸோ இன் a bare metal server we can install, use the சர்வீஸ். ஒரு நார்மலா இருக்க ஒரு எம்டி சர்வரோ இல்ல இப்பதான் ஜஸ்ட் கிரியேட் பண்ண ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ற சர்வர்ல கூட யூ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் kubernetes and you can able to use that service. Not only that, even it supports on public cloud support பண்ணும் or private cloud support பண்ணும். You can like எப்படின்னா like you can have like 5 or 16 ஒரு 5 or 6 instance நீங்க AWS create பண்ணிட்டு you can use Kubernetes to install பண்ணிட்டு then you can make them as a cluster. Cluster is nothing but a group of nodes. Cluster is nothing but group of nodes. Group of nodes. Okay, wow. So those are the like big things. Like these are the things that Kubernetes like selling point. So அதனால தான் like people in still if still some companies still are using Docker Swarm, right? They are just moving towards this Kubernetes platform. So Pramod, okay, இந்த Kubernetes நம்ம சொல்றோம். So அது என்ன நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா ஏகேஎஸ் இருக்கு, அஜூர்ல போயிட்டு பார்த்தா இகேஎஸ் இருக்கு, ஏடபிள்யூஎஸ்ல அஜூர்ல போனா இகேஎஸ் இருக்கு, கூகுள்ல போனா ஜிகே இருக்கு. ஸோ இது வாட் தீஸ் மீன், இந்த மீன் என்னன்னா கியூபர்நெட்ஸோட திங்க் கியூபர்நெட்ஸ் பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்ஸ் இதோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் ரன் ஆகும். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது த மெயின் டூ திங் ஆஃப் கியூபர்நெட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட். இந்த தான் மெயின் திங். இஃப் யூ லைக் மாஸ்டர் தீஸ் டூ திங்ஸ், ரைட், யூ ஆர் லைக் so good at Kubernetes. Sometimes we call master as control plane. Then worker node as a data plane. ஏன் சொல்ல வரேன்னா I'll show you. ஸோ இந்த மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் ரெண்டு திங்ஸை தான் நம்ம லைக் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நம்ம கியூபர்நெட்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது வித் ஹெல்ப் ஆஃப் கியூப் ஏடிஎம் ஆர் கே ஆப்ஸ் டு இன்ஸ்டால் ஆன் ஏ பேர் மெட்டல் சர்வர் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது we need to maintain both these component. மாஸ்டரையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஒர்க்கர் நோடையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த சென்ஸ் இஃப் எனிதிங் கோஸ் ரவுண்ட் ஆன் மாஸ்டர் we would be the responsible. anything that goes on worker node goes off ஆனா எதனா டவுன் ஆயிடுச்சா கூட even we are the like DevOps engineer or the cloud infra engineers or the infra development engineer. like இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டா லைக் இஃப் யூ ஆர் கோயிங் இன்டு லார்ஜ் ப்ராஜெக்ட், ரைட், ஈவன் தே வில் ஹேவ் எ குபர்நெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்லி டு மேனேஜ் யுவர் கிளஸ்டர் அண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்க்கு இது எல்லாமே பண்றதுக்கு தே வில் ஹேவ் எ செப்பரேட் பீப்புள் ஹூ கேன் டூ திஸ். ஓகேவா?
So, but most of the companies, DevOps engineer alone will manage the Kubernetes. That's why when you're going to an interview, எந்த interview போனாலும், the first thing they will talk about how much experience you have in Kubernetes. So, like when interview started, right at the peak, like all the things, all whatever the questions that you will come up, right? You will have most of the things from Kubernetes. If you are good at Kubernetes, you can easily secure a job. Okay, Kubernetes and Terraform, you should be like both so good, and so like you should have much practice. நம்ம நிறைய practice பண்ணாதான் you can able to withstand. We can able to survive in this field. Okay, ஸோ ஏன் இப்போ கியூப் ஏடிஎம் அண்ட் கே ஆப்ஸ் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா வி ஆர் த ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மாஸ்டர் as well as ஒர்க்கர் நோட். அதனால லைக் இன்கேஸ் இப்போ இன் ஃபியூச்சர் அப்கிரேட் நடக்குது. இப்போ 1.30 வெர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கியூபர்நெட்டிஸ். அந்த 1.3லேருந்து நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணும்போது, இஃப் யூ ஆர் யூசிங் இஃப் யூ ஹவ் கிரியேட்டட் எ கிளஸ்டர் வித் கியூப் ஏடிஎம் or KOps, right? So we have to upgrade both the master as well as worker. If anything goes wrong, we are gone. We are totally gone. So we recover பண்ண முடிஞ்சா we are good. So to avoid those things, right? What we do, right? We will have a multiple master node. So multiple master node இருந்தா, once one of my master node goes off, right, other can able to retrieve the data. அப்படி என்ன இருக்கு மாஸ்டர் நோட்ல பாத்தீங்கன்னா, if you see the architecture, I'll show you. ஆர்கிடெக்சர்ல பார்க்கும்போது you can able to understand why master node is so important. Okay, so ரெண்டுமே இப்போ ஒரு வெர்ஷன் அப்கிரேட் நடந்தாலோ இல்ல ஒரு பேட்சிங் நடந்தாலோ we have to make sure that நம்மளோட ரெண்டுமே மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் ஆல்வேஸ் so like whatever happens to that, we are the responsible on that. Okay va? So then by so you like then why like AKS and EKS like other services provide பண்றாங்களா, like why they are the why they became so popular in the sense, இப்ப EKS எடுத்தீங்கன்னா அமேசானோட எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் EKS நத்திங் பட். ஓகேவா? ஸோ ஏன் எடுத்துக்குதுன்னா, யூ ஒன்லி நீட் டு மேனேஜ் யுவர் ஒர்க்கர் பிளேன். ஒர்க்கர் நோட் மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணா போதும். டோன்ட் நீட் டு care anything about the we don't need to care anything about the control plane. Control plane வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இட் ஹேண்டில்டு பை யுவர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ ஏகேஎஸ் எடுத்துக்கிட்டாலும் அஜூரோட குபர்னெட்டிஸ் சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆல் யுவர் ஒர்க்கர் பிளேன், சாரி, ஆல் யுவர் கண்ட்ரோல் பிளேன் will be handled by the your like whatever cloud you are registering, right? அந்த cloud-ஓட proprietor, like cloud will take care of that. Even for patching, you don't know. இப்போ நான் வந்து இகேஎஸ்ல ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் நோ லைக் வேர் மை லைக் எப்படி சொல்றது, என்னோட கண்ட்ரோல் பிளேன்ல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, லைக் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங், கண்ட்ரோல் பிளேன் டவுன் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ யூ டோன்ட் நோ எனி திங். பட் இஃப் யூ ஆர் யூசிங் கியூபேடிஎம், ரைட், you can able to see all the components and the components எங்கெங்க இருக்கு, like how it's responding. There is a one main thing called ETCD சொல்லுவாங்க, like master componentல. So what is that ETCD? Can we able to take a backup on that, or whatever inside நம்ம அதுல என்ன இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு we can able to see those things in the uh, பேர் மெட்டல். நம்ம கியூபிடிஎம் இல்ல கேஆப்ஸோ யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா we can able to see that. So these are the things like other than EKS தவிர பாத்தீங்கன்னா AKS இருக்கு. தென் இன் கூகுள்ல பாத்தீங்கன்னா GKE இருக்கு. தென் அலிபாபா கிளவுட்ல பாத்தீங்கன்னா கண்டெய்னர் சர்வீஸ் ஃபார் K8s இருக்கு. அலிபாபா கிளவுட் இது.
அப்புறம் டிஜிட்டல் ஓஷன் குபர்னேட்டிஸ் இருக்கு. ஐபிஎம் கிளவுட் இருக்கு. தென் Oracle கண்டெய்னர் இருக்கு. இந்தியன் ஃபார் கேடஸ். ஸோ இதெல்லாமே வந்து கிளவுட் ப்ரொப்பரேட்டரோட செல்ஃப் ஹோஸ்டட் குபர்னேட்ஸ் கிளஸ்டர். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு எப்படி சொல்றது, யூ கேன் ஒன்லி ஏபிள் டு மேனேஜ் த ஒர்க்கர் நோட். ஸோ இது நம்ம எல்லாமே பார்ப்போம். லைக் ஒன் EKSல வில் சி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே, ஒன்ஸ் வி டன் இன்ஸ்டலேஷன் வித் கியூப் டிஏடிஎம் அண்ட் கேஆப்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வில் வில் ட்ரை டு சி தென் வாட் எவர் லைக் ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா வில் டூ எவ்ரி திங் இன் EKS. ஓகேவா? ஸோ ஐ பிலீவ் ஃபார் EKS, if you have like two node instance or one node instance, like for this service, if you use this EKS service, right, for per hour they will charge around 0.7 cents நினைக்கிறேன். So which comes around like 7 to 8 rupees நினைக்கிறேன் per hour யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க. Per hour யூஸ் பண்ணீங்கன்னா you can get 7 to 8 rupees I believe. I'm not sure about the pricing yet. நம்ம கிளியர் பண்ணும்போது I'll show you about the pricing. Okay. So இதுதான் லைக் மாஸ்டர். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைக் மேனேஜ்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்ட் அண்ட் கிளவுட் மேனேஜ்ட் குபர்னெட்ஸ் கிளஸ்டர். ஓகேவா? செல்ஃப் மேனேஜ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கியூப் ஏவிடிஎம் அண்ட் காப்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ இஃப் கிளவுட் மேனேஜ்ட்னா லைக் இட் வில் பி EKS ஆர் எனி திங். ஓகே. தென் காம்படிட்டர்ஸ். ஒரு ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பா அதுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ ஹூ ஆர் தி? இதை பார்த்தீங்கன்னா ரைட், மோஸ்ட்லி குபர்னெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் பீப்புள் ஸ்டில் தே யூஸ் ஓப்பன் ஷிஃப்ட். தென் பார்த்தீங்கன்னா விஎம் வேரோட டான்சோ சம்திங், ஐம் நாட் ஷுர் த நேம். டான்சோ நினைக்கிறேன். விஎம் வேரோட டான்சோ இருக்கு, ஓப்பன் ஷிஃப்ட் இருக்கு, நோமேட் நினைக்கிறேன். நோமேட் இது ஒரு சர்வீஸ் இருக்கு. லெட் மீ see the K8 competitors. ஓப்பன் ஷிஃப்ட் இருக்கு. ஈவன் ரேன்ச்சர் இஸ் ரேன்ச்சர். We don't consider ரேன்ச்சர் as a competitor. See, நோமேட் இருக்கு. VMware போனீங்கன்னா VMwareல we call Tanzu நினைக்கிறேன். Yeah, Tanzu is an enterprise. So VMwareோட ப்ராடக்ட் Tanzu இருக்கு. தென் NetSuite அண்ட் சால்ட் ஸ்டாக் இருக்கு. சால்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் லைக் இட் வில் பி கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, it will be like complete code. We'll be writing in Python, so it is so odd. நீங்க if you need to be a Python developer இருக்கணும், Pythonல well versed இருக்கணும், stall stack கத்துக்கணும்னா. So that one is there. Then like we know, right, Docker Swarm கூட இருக்கு. So these are the competitors or alternatives, we can say alternatives to Kubernetes. சொல்லுங்க ரிஷி. பிரமோத், ஒன்றும் இல்லை. இப்போ ம், EKS, AKS, அதாவது அஷ்யூரோடைய குபர்னெட்டிஸ் சர்வீஸ் அண்ட் AWS குபர்னெட்டிஸ் சர்வீஸ் இப்படி ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்களா கிளவுட்ல? ஸோ ஆமா. அதோடைய சின்டாக்ஸ் மாறுமா? சின்டாக்ஸ் இன் த சென்ஸ் வாட் எவர் இன்சைட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கல இட் வில் பி சேம். ஏன்னா நம்ம ஸ்டில் குபர்னெட்ஸ் சர்வர் யூஸ் பண்ண போறோம். நீங்க ஸ்டில் ஒரு YAML ஃபைல் எழுதிட்டாலோ யூ வில் பி கோயிங் இன்சைட் அண்ட் கோயிங் சேம் திங், கியூப் CTL அப்ளை அதுதான் கொடுக்க போறீங்க. ஈவன் இஃப் யூ கோ தேர் ஆர் இஃப் இந்த அஜூர்ல போனாலும் அதே தான் இருக்கும். லைக் த வே த யூ கிரியேட்டிங் எ கிளஸ்டர் வில் டிஃபர், அவ்வளவுதான். ஓகே. நீங்க ப்ராக்ரஸ் பண்ணும்போது அது எங்கேயாவது முடிஞ்சா கொஞ்சம் காட்டுறீங்களா? Sure, I'll show you. Okay. தேங்க்யூ. Okay. So these are the other competitors. So then if you go and see the architecture பார்த்தீங்கன்னா, okay, so we'll go to official document itself. So நம்ம சொல்லியிருந்தோம் லைக்
we have two things, right? Main thing pathina control plane, and one is data plane. So this is control plane. Control plane la we have like around five components. In cluster pathina we have only two major components and few add-ons. If you require, we can have a add-on. Okay va? So in the cluster la main component pathina we call Cube API server. ஏன் Cube API server is the main component சொல்றேன்னா, whatever we run command, right? இப்போ நம்ம ஒரு command kubectl இப்போ நம்மளோட டெர்மினல்ல ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி. Whatever I run, right? kubectl. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு kubectl ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் எவர் ஐ ரன் kubectl ஒரு கமாண்ட் நான் ஒரு என்னோட சிஐல ரன் பண்றேன்னா, first thing it goes to Cube API server. Cube API server is central management entity that receive all REST request and அதை பார்த்துட்டு தான் லைக் கியூப் வாட் எவர் இப்போ கியூப் சிட்டியில் அப்ளை கொடுக்க போகிறேன். அந்த அப்ளை போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இட் வில் கியூப் ஏபிஐ சர்வர் கிட்ட போயிட்டு நான் எங்கே போனோம். ஸோ லைக் கியூப் ஏபிஐ சர்வீஸ் மேனேஜிங் ஆல் யுவர் ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ். ஸோ இட் வில் கோ தேர் அண்ட் வில் டாக் வேர் ஐ ஷுட் கோ, நான் என்ன பண்ணணும். ஸோ லைக் பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி it will it talks to other service. See, if you see, right, in the diagram le pathina, like all thing is talking to Cube API server, right? The arrow mark you are showing, right? All service, even this is called worker node. Either node 1 and node 2 is worker node. Okay, see, all things were directly talking to Cube API server. So Cube API service is your brain. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வருதுன்னா, யுவர் பிரெயின் வில் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண, ரைட்? அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு வி வில் சே டு இஃப் ஐ வாண்ட் டு டேக் தட் ஆப்ஜெக்ட், ரைட், மை பிரெயின் வில் கிவ் சிக்னல் டு டேக் தட் ப்ராஜெக்ட் தட் ஆப்ஜெக்ட், ரைட், ஃப்ரம் த டேபிள்னா. ஸோ சிமிலர்லி Cube API server is a brain of your complete Kubernetes cluster. ஸோ எந்த கால் வருது, worker node at status என்ன, so everything will be managed through a REST API call in Cube API server. Then the second main object பாத்தீங்கன்னா etcd. etcd is nothing but a database that will say that will save data in a key value pair. நம்ம டாக்கர்ல நம்ம லேபிள் எழுதும் போது key value pairல தான் நம்ம லேபிள்ஸ் எழுதணும் டாக்கர் ஃபைல்ல, ரைட்? ஸோ whatever it there, right, it will have a key value pairல will have a data. So what that mean, right? என்னென்ன டேட்டா அது ஹோல்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பாட். அது நம்பர் ஆஃப் பாட், எத்தனை பாட் இருக்கு so far இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டேட் என்ன, தென் அதோட நேம் ஸ்பேஸ் என்ன. ஸோ தோஸ் திங்ஸ் இஸ் லைக் பேக்ட் அப் இந்த இடிசிடியில் பேக் ஆகும். ஸோ நம்ம கியூப் ஏடிஎம் அண்ட் காப்ஸ் வச்சு நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது ஏடிசிடி இஸ் த மெயின் காம்பனன்ட். இதுதான் லைக் மெயின் காம்பனன்ட். ஸோ யூ ஷுட் ஹாவ் எ பேக்கப் கண்டிப்பா இந்த ஏடிசிடி இருக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லாக் இன் டு ஏடிசிடி, ரைட், யூ வில் யூஸ் எ I believe you can use ATCD, right? ATCD CLI. இந்த CLI tool-குள்ள போயிட்டு you can able to see that data. Also you can use Velro நினைக்கிறேன். Velro tool வச்சுட்டு you can able to take the backup. ஏன்னா நாங்க யூஸ் பண்றது எல்லாமே லைக் செல்ஃப் மேனேஜ் லைக் cloud managed clusterனால I we never concentrate on backups because control plane is completely handled by cloud providers. So we never care. We only care about the worker node. Okay, I'll show you. Even I can show you how to take this backup. Okay, like last when we completing up, right? I'll show you. Even in our curriculum, we have that. Okay, so ATCDCLA, which we can do that. The one more thing, then Cube Control Manager. What that controller manager means? Uh,
அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோல் மேனேஜ்க்குள்ளயே நெறைய கண்ட்ரோலர்ஸ் ரன் ஆகும். என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர். ஸோ இப்போ ஒரு YAML மேனிஃபெஸ்ட்ட நான் அப்ளை பண்றேன்னா, ஃப்ரம் யூசர் ஐ அம் அப்ளையிங் இப்ப அ நான் ஒரு YAML ஃபைல் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இட் டைரக்ட்லி கோஸ் டூ கியூப் ஏபிஐ சர்வர். கியூப் ஏபிஐ வேலிடேட் பண்ணிட்டு இட் வில் டூ அன் என்ட்ரி இன் ஏடிசிடி. ஸோ இதே மாரி ஒரு யூசர் வந்து இந்த YAML ஃபைல் குடுத்துருக்காங்க. இந்த YAML ஃபைல் இத்தன ரெப்ளிகாஸ் வேணுன்றாங்க, இத்தன பாட் வேணுன்றாங்க. ஸோ ஐல் பி லைக் ஐல் புட் அன் என்ட்ரி ஓவர் த ஒன்ஸ் அந்த என்ட்ரி முடிச்சோனே இட் வில் கோ டூ கண்ட்ரோல் மேனேஜர். கண்ட்ரோல் மேனேஜ் போனோனே ஸோ இப்போ ஒரு பாட் அப்ளை பண்ண போறோம். ஐ நீட் 5 ரெப்ளிகாஸ்னா கண்ட்ரோலர் மேனேஜர் டாக்ஸ் டூ ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர். ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர் போயிட்டு இதே மாரி இந்த YAML ஃபைல்ல இத்தனை ரெப்ளிகாஸ் வேணும். யூ ஜஸ்ட் ப்ரொவைட் மீ ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்னோனே இட் வில் கிரியேட் இன் மை ஒர்க்கர் நோட். தென் கண்ட்ரோலர் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் டு கியூப் ஏபிஐ சர்வர். தென் கியூப் ஏபிஐ சர்வர் டாக்ஸ் டு node. And node வந்து will able to provide you like will provide you the number of nodes or number of pods or replicas. Okay வா? Then what is the use of scheduler? Scheduler is nothing but நம்ம டூ திங்ஸ் இருக்கு. நம்ம YAML ஃபைலும் இப்போ கரண்டா ரன் ஆகுற நம்பர் ஆஃப் பாட். ஸோ இப்போ என்கிட்ட வச்சுக்கோங்களேன். சி இன் திஸ் பிக்சர் தே ஹேவிங் த்ரீ பாட்ஸ் வச்சுக்கோங்க. த்ரீ பாட்ஸ் இருக்குன்னா ஐ ஹவ் த்ரீ ரிப்ளிகாஸ் ரன்னிங் சேம் அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த சேம் அப்ளிகேஷன் ரன் பண்றதுனால we have a சேம் த்ரீ ரிப்ளிகாஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. So, what scheduler do, right? Scheduler will match desired state with current state. Desired state in the sense, நம்ம YAML manifestல we mentioned as three replicas, right? அதை வந்து it will check with the current current state இப்போ ரன்னிங் ஆகிற ஸ்டேட்டோட இட் வில் மேட்ச் வெதர் மை YAML and the number of replicas are same or not check பண்ணிக்கிட்டே இருக்கும். So in case if you change something in the desired state, we have to let the scheduler know. So scheduler will able to talk to control manager again. Then it will give the race. In case if we need to change to four replicas, we can do that. So that's the one cube scheduler do. Also, uh, it will even limit நம்ம like டாக்கர்லயே நம்ம பார்த்தோம் ரைட். We can limit CPU and RAM memory usage to a container, right? So those things will handle care by scheduler, cube scheduler. Then this is a new component they have added. Cloud control manager. ஏன் இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்கன்னா, in case if you are having a load balancer or something from AWS, right? அது ஹேண்டில் பண்றதுக்கு ஸோ we have a component called cloud related things. ஸோ இப்போ ஒரு சர்வீஸை நீங்க வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்க த்ரூ அமேசான் லோட் பேலன்சர் வழியா நம்மளோட சர்வீஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம்னா we require a cloud controller. So cloud controller will talk to your cloud providers and deploy the required services. என்னன்னா லைக் லோட் பேலன்சர் பண்ணும். தென் ரூட்ஸ் வந்து if you were specifying right where to go and what to do and how to do, right, we can specify in routes and other those things will handle care by cloud controller manager. இன் கேஸ் நீங்க சர்வீஸில் யூஸ் பண்ணும்போது அமேசானோட RDS யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். that time we require cloud controller manager. ஓகேவா? So these are the main components of master plane. இதே நம்ம ஒர்க்கர் பிளேன் பார்த்தீங்கன்னா டேட்டா பிளேன் நத்திங் ஒன்லி we have a two things. ஒன்னு குயூப்லேட் இருக்கு, இன்னொன்னு ப்ராக்ஸி இருக்கு. வாட் திஸ் குயூப்லேட் மீன்ஸ், the main component every worker node should run kubelet. What this kubelet in the sense,
Kubelet வந்து it is help us to talk to API server. இந்த API serverக்கு it can able to help you to talk with your master node. அப்ப அது மட்டும் தான் பார்க்குமா? இல்ல. It will take what you say நம்மளோட கண்டெய்னரோட ஹெல்த் செக் பார்த்துட்டு it will always reports. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது லைக் you know right what is the scheduler means right current state to desired state ஒன்னா இருக்கான்னு செக் பண்றதுல so how they are getting the details பார்த்தீங்கன்னா kubelet will check your health of your containers health of your parts and அந்த health-ஓட report வந்து it will give to cube API server then cube API server will give that to scheduler okay வா so that is a main process of kubelet so kubelet is nothing but it will help you to talk to cube API server also it will have a report of your health status of your part ஓகேவா இதுதான் இருக்கும் தென் வாட் இஸ் கியூ ப்ராக்ஸி ட்ரூ ப்ராக்ஸி இஸ் நத்திங் பட் இஃப் யூ வாண்ட் எப்படி சொல்றது இஃப் யூ வாண்ட் யுவர் பாட் டு எக்ஸ்போஸ் டு அவுட் சைட் வேர்ல்ட் வி யூஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கியூ ப்ராக்ஸி ஒன்லி we can able to talk to outside world or in case like containers and pods alla IP வரும்ல so those things were taken care by the kube proxy things okay these are the things that majorly in the architecture of our Kubernetes so இதுல any doubts இருக்கா உங்களுக்கு ஹாய் பிரமோத். சொல்லுங்க முருகன் இப்ப டைரக்டா நம்ம வந்து கியூப்லெட் அந்த கமாண்ட் அடிக்கிறோம் இல்லைங்க, டைரக்டா அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து ஏபிஐ சர்வருக்கு போகுது மாஸ்டர்ல. இப்ப சப்போஸ் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் YAML ஃபைல்ல ஒரு 4 ரெப்ளிகாஸ்க்கு பதிலா 5 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கியூப்லெட் வந்து டைரக்டா ஏபிஐ சர்வர் கூட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ணுமா, இல்ல ஷெட்யூலர் கூடயோ கண்ட்ரோலர் கூடயோ பேசுமா? நோ ஒர்க்கர்ல இருக்க கியூப்லெட்டோட கான்செப்ட் ஒன்லி இட் வில் டாக்ஸ் டு ஒன்லி த ஏபிஐ சர்வர் ஸோ ஏபிஐ சர்வீசஸ் தான் it will talk to other services so it will check other cube API server வந்து then it will goes to scheduler செக் பண்ணும் ஸ்கெடுலரை செக் பண்ண சொல்லும் நீ செக் பண்ணு இப்போ கரண்ட் ஸ்டேட்டு டிசைட் ஸ்டேட்டு ஒன்னா இருக்கா இல்ல வேற இருக்கா இல்ல YAML ஃபைல எனி சேஞ்சஸ் இருக்கான்னு ஸ்கெடுலர் சொல்லும் ஸ்கெடுலர் வந்து okay there is a change in the YAML file like requester required one more replica na it will says and it will have இந்த இதுக்குள்ளேயே லைக் then it goes to controller manager so இதுல தான் replication controller இருக்குல்ல replication talks to backs to cube API server then we can able to create one more replica இங்க இன்னொரு replica நம்மளால create பண்ண முடியும் ஸோ ஒன்லி கியூப்லெட் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் மட்டும் தான் கம்யூனிகேட் நடக்குமே தவிர அதர் சர்வீஸோட கம்யூனிகேட் நடக்காது ஓகேவா ஓகே ஓகே. இப்போ நீங்க இது சொன்னீங்களா பேக்கப் சொல்லும்போது, இப்போ மாஸ்டர் வந்து பை டேக் கேர் லைக் கிளவுட் ப்ரொவைடர் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஒர்க்கர் நோடுக்கு நம்ம பண்ணுவோம்ல இல்ல ஒர்க்கர் நோட்ல எப்படி பண்ணுவோம்னா ஒர்க்கர் நோட்ல வி டு பேக்கப் ரைட் வி ஒன்ட் டேக் பேக்கப் ஏன் பேக்கப் எடுக்க மாட்டோம்னு நாங்க சொல்றோம்னா யூ நோ ரைட் வி ஹவ் வால்யூம்ஸ் எந்த வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா வி யூஸ் இபிஎஸ் வால்யூம் அமேசானோட இபிஎஸோட வால்யூம்ஸே யூஸ் பண்றதுனால we'll have a backup in case container or pod or goes down right we have backup in volumes we have backup so node group down on kuda we can able to create a node group by then we also have a support from Amazon in case if anything that goes down right we will get because நம்ம எப்படி இருந்தாலும் enterprise planல தான் இருப்போம் enterprise planல பாத்தீங்கன்னா quick support if you raise a ticket within like few minutes ஏன்னா அதோட SLA bar ஆகக்கூடாதுல like within minutes they can help us to and do our things உங்களோட 90% ஆஃப் த டைம்ஸ் யூ ஒன்ட் கெட் இட் டவுன் தட் இஸ் த கான்செப்ட் ஹியர் தென் எப்படி நம்ம ஒரு நியூ வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுவோம்னா அது ஐ வில் ஷோ யூ இன் இதுலயே நான் லைக் நம்ம கிளாஸ்லயே நான் ஷோ பண்றேன் ஹவு வில் பி அப்கிரேடிங் எ நியூ இயர் ஸோ எவ்ரி வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ V1.30 ஒரு வெர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வெர்ஷன் 31 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் 31 போகிறது if you are using in EKS right EKS பண்ணும்போது
they will release a separate image release பண்ணுவாங்க. Like Amazon will separate a newer image. அந்த newer imageல தான் we have to create our node group. So first we have to create a node group. அந்த node group create பண்ணிட்டு அந்த கிளஸ்டரோட அட்டாச் பண்ணிட்டு ஒரு பாடம் நம்ம எவிக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அட்டாச் பண்ண உடனே வி ஹவ் கான்செப்ட் கால் டேமன் செட்ஸ் இருக்கு. டேமன் செட்ஸ் எல்லாம் நீங்க போக போக நான் சொல்றேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேமன் பார்ட்ஸ், டேமன் கண்டெய்னர்ஸ்னா என்னென்னு ஐ ஷோ யூ. ஸோ அது பண்ணும்போது ஒரு நோடா இப்போ ஐ ஹவ் 4 நோடு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நோடா நான் ட்ரெயின் பண்ணுவேன், எவிக்ட் பண்ணுவேன். அன்ஷெடியூலபிள்ல போட்டுட்டேன்னா it can't place a new pod on that but a old node. So whatever new pod is there, I'll be like என்னென்ன பழைய pod இருக்கோ அது எல்லாமே ட்ரெயின் பண்ணும்போது it will evict from my old pod and will go into my new pod. So நம்ம பண்ணும்போது லைக் we won't do all 4 at a one. ஆல் நோடு இருக்குன்னா ஆல் நோடுமே ஒரே டைம்ல பண்ண மாட்டோம். வில் வி கோயிங் ஒன் பை ஒன். ஏன்னா அப்பதான் யூ கேன் அவாய்ட் ஜீரோ டவுன் டைம். உங்களுக்கு வந்து கிளஸ்டர் நீங்க அப்கிரேட் பண்ணும்போது யூ ஹாவ் எ ஜீரோ டவுன் டைம். வி ஆர் நாட் புட்டிங் ஆல் ஆன்ஸ் இன் ஏ all 4 node at a time, right? So we'll be doing one by one, and even the new node will able to able to process the traffic. So once நம்ம பழைய node evict பண்ணிட்டோம்னா whatever new pods, right, all pods will be placing at the new nodes. இது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பண்ணும்போது you will have much like understanding. I'll show you, ஓகேவா? பழைய நோட எவிக்ட் பண்றோம், புது நோட்ல அந்த பாடை பிளேஸ் பண்றோம். தென் அதர் 3 நோட்ஸ் இருக்கு. தென் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அதை எவிக்ட் பண்ணி லைக் நியூ நோட் குரூப் வந்த உடனே for a few minutes, like few hours, or will be holding both the node groups based on requirement. அதோட சேஞ்ச் லாக், நம்ம சேஞ்ச் லாக் படிப்போம், ரைட்? ஒரு ரிலீஸ்க்கு வந்து என்னென்ன சேஞ்ச் லாக் இருக்குன்னு பேஸ்ட் அந்த கியூபர்னேட்ஸோட ரிலீஸோட சேஞ்ச் லாக் பார்த்துட்டு we'll decide like how much time we can keep this the old node group. Okay, once everything is settled, then only we will delete our old node group. ஏன்னா in case any issues வந்தனா newer things, before we are going into a new node group, பழைய பாடெல்லாம் ரன் ஆகுதா இல்லையான்னு கூட we have to go through. ஓகேவா? இது பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு. I'll show you. Okay, no worries. Okay. Okay, sure. Okay. Rishi, you also raised hand. Any doubt, Rishi? ரிஷி இருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஹேண்ட் அந்த ரைஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இது இடிசிடி இருக்குல்ல, ஆமா. இப்போ அதை பத்தி மட்டும் இன்னொரு தடவை, அதுவும் கியூப் ப்ராக்ஸி பத்தி மட்டும் இன்னும் ஒரே ஒரு தடவை சின்ன ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும். ஷூர். கண்டிப்பா. I'll remove this. Okay. Okay. So if you see, go here, right? So even see, etcd is நான் சொன்னதுதான். It's nothing but a key value store used to do backing all your cluster data. Cluster data in the sense number of pod எத்தனை வேணும், வாட் இஸ் த நேம் ஸ்பேஸ், எத்தனை பாட்ஸ் இருக்கு, எத்தனை ரிப்ளிகா செட் இருக்கு, கம்ப்ளீட்டோட டேட்டா பேஸ். ஸோ இன்கேஸ் இஃப் யூஆர் டேட்டா பேஸ், யூனோ ரைட், நம்மளோட டேட்டா பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரைட், இன் அவர் அப்ளிகேஷன், ரைட், இட் ஹோல்ட்ஸ் அவர் கிளைண்டோட டேட்டா. இட் மீன்ஸ் த சேம் etcd வந்து ஆல்சோ லைக் வில் சே ஆல் யுவர் டேட்டாஸ். இது வரைக்கும் என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு வரைக்கும் இட் வில் ஹேவ் எ டேட்டா. ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணாலும் தே வில் ஹேவ் எ ரெக்கார்ட் இன் யுவர் etcd. etcdல எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கும். இஃப் யூர் லைக் சேஞ்சிங் இம்பரேட்டிவ் வேவா ஒரு வேல்யூவோட ரிப்ளிகாவை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா, ஈவன் that have in your etcd, in case if you want to roll back, right? இப்போ ரோல் பேக் நடக்குதுன்னா how it getting data, right? இப்போ ரோல் பேக் டு ப்ரீவியஸ் அப்ளிகேஷனுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போறதுக்கு எப்படி அது இட்ஸ் கோயிங், ரைட், வித் ஹெல்ப் ஆஃப் etcdயோட டேட்டா வச்சுட்டு தான் இட் கோயிங் பேக் அவுட். ஸோ ஐல் ஷோ யூ லைக் இன் நெக்ஸ்ட் 1 or 2 கிளாஸஸ்ல எப்படி அப்ளிகேஷனை ரோல் பேக்ல லைக் ஈஸியர் வேல பண்ணலான்ட்டு ஐல் ஷோ யூ. ஓகே. தென் அனதர் திங் என்ன சொன்னீங்க, இன்னொன்னு ஏபிஐ சர்வர் தானே சொன்னீங்க? ப்ராக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நோடோட இது லைக்
Queue proxy they said optional, but it கண்டிப்பா அது ரன் ஆகும். லைக் ஏன் ரன் ஆகும்னா டு மெயின்டைன் நெட்வொர்க் ரூல்ஸ் ஆன் ரோட். நான் சொன்னேன் ரைட், ஐபிஸ் லைக் வாட் எவர் இட் கெட்டிங் ஃப்ரம் பாட் ரைட், கண்டெய்னரோ உங்க பாடோ ஒரு ஐபி எடுக்குதுன்னா, ஸோ ஃபார் தோஸ் திங்ஸ் கியூ ப்ராக்ஸி இஸ் ரெக்வயர்ட். இன்கேஸ் நம்மளோட பர்டிகுலர் பாட் மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அவுட் சைட் வேர்ல்டுக்கு. இப்போ நம்ம டாக்கர்லேயே பார்த்தோம் ரைட், நம்ம டாக்கர் போர்ட் எக்ஸ்போஸ் பண்றோம். Port expose பண்ணோன்னே we can able to see our application in our browser, right? Same thing, if you want to see whatever running inside the container to outside world, right, we can expose that. So on the expose பண்ணும்போது we must require a kube proxy. Okay, then one more thing here I didn't mention, kubelet சொன்ன கியூப் ப்ராக்ஸி சொன்னேன். ஸோ இஃப் ஐ கெட்டிங் எ ரிக்வெஸ்ட் ரைட், இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு வருது, ஒரு பாட் கிரியேட் பண்ண சொல்லுது, ஒரு இன்ஜினிக்ஸ் பாட் கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த கால்ஸ் எல்லாம் நடந்து முடிச்சோடனே ஓகே யூ கேன் கிரியேட் அ பாட்னு சொல்லி நம்ம கியூப்லைட் கிட்ட சொல்லிடுது. கியூப்லைட் என்ன பண்ணும்னா இட் வில் டாக் டு கண்டெய்னர் ரன் டைம் கிட்ட பேசும். கண்டெய்னர் ரன் டைம் கிட்ட பேசிட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்திருக்கு, ஸோ லைக் யூ ஹாவ் டு கிரியேட் எ container with nginx, right? So on the container create பண்றதுக்கு we'll have a container runtime. So if you go here, right, node components, you could see container runtime. So Kubernetes suppose container runtime such as containerd, cr-o and any other implementation. If you go here, right, you can have your things. You can able to go through this. So உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் குபர்நெட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குபர்நெட்ஸ் IO/doc இந்த டாக்குமெண்ட் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன் குபர்நெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். வாட் எவர் யூ ஹேவ் டவுட்ஸ் ரைட், இஃப் யூ கோ த்ரூ யுவர் குபர்நெட்டிஸ் டாக்குமெண்ட் வெல் ரைட், யூ கேன் ஏபிள் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம் 50%, ஆல்மோஸ்ட் 50% யூ கேன் fill up. ஓகேவா? ஸோ அதர் ஆட்-ஆன்ஸ் இந்த டிஎன்எஸ், ஸோ வெப் யூஐ டேஷ்போர்ட்ஸ், இதெல்லாம் என்னன்னா நான் இகேஎஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் இஸ் கஸ்டர் லெவல் லாகிங்னா என்ன, கண்டெய்னர் ரிசோர்ஸ் மானிட்டரிங்னா என்ன, கோ டிஎன்எஸ் நம்ம ஆட்-ஆன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது வாட் இஸ் இஸ் டிஎன்எஸ், இதெல்லாமே வந்து ஆட்-ஆன்ஸா கொடுக்கும்போது இன் கேஸ் இஃப் யூ ரிக்வயர் வி கேன் டூ இட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே வில் பிரமா. see it in ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் பிரமா. ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஒன். இதுதான் நம்மளோட மெயின் ஆர்கிடெக்ட் லைக் குபர்நெட்ஸோட ஆர்கிடெக்சர். ஸோ ஓகே, தென் ஓகே, தென் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஓகே எரஸ் அவுட். I'll have few things. I'll show you. I'll share you that. You sure? I'll create like a number Trello board. I'll create. Okay, wow. I'll create today or by tomorrow. I'll create a. So நம்ம என்னன்னா நம்ம classes like like I'll just give a rough time now. Okay, then we'll go. Like Trello boardல நான் I didn't put it anything. I'll create. So என்னென்ன பார்க்க போறோம்னா the first thing பார்த்தீங்கன்னா cluster creation. Cluster creation. So with help of corps and கியூபேடியம் அப்புறம் இகேஎஸ், இந்த மூணுமே நம்ம லைக் பார்க்க போறோம். எப்படி நம்ம இந்த ஒரு கிளஸ்டரை வந்து இந்த 3 டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இன் டெராஃபார்ம் பார்க்கும்போது டெராஃபார்ம்ல கூட எப்படி நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவோம், தட் டைம் வி யூஸ் இகேஎஸ் தான். இகேஎஸோட லைக் வில் யூஸ் கிளவுட் ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் அண்ட் வில் கிரியேட் கிளஸ்டர் இன் இகேஎஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் ஆப்ஜெக்டிவ். இந்த நெக்ஸ்ட் இதுலயே ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா குபர்நெட்ஸோட ஆப்ஜெக்ட் என்னென்ன திங்ஸ், பாட், கண்டெய்னர், சர்வீஸ், deployment, storage, config map, and secrets. இது எல்லாமே பண்ண போறோம். தென் வில் ஹேவ் a small
எப்படி சொல்றது, ப்ராஜெக்ட் போல வித் ஹெல்ப் ஆஃப் ஆல் திஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து வில் ஹாவ் அ ஹேண்ட்ஸ் ஆன் இந்த எல்லா லைக் தீஸ் ஆல் சர்வீசஸ். ஓகேவா? I'll take it as 2 year. So then அடுத்தது பாத்தீங்கன்னா we'll have object management. ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பார்க்க போறோம்னா சர்வீஸ் அக்கௌண்ட். சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஆர்பேக் ரோல்ஸ்னா என்ன, தென் ஹெல்த் ப்ராப்ஸ். ஹெல்த் ப்ராப்னா என்ன, நோட எப்படி ட்ரெயின் பண்றது, பேட்சிங் ஒர்க்கர் நோட எப்படி பண்றது. ஸோ வில் பி சீயிங் ஆல் திஸ் திங்ஸ். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இன்கிரஸ். இன்கிரஸ் கண்ட்ரோலர்னா என்ன, தென் இன்கிரஸ் ரோல் அவுட், லைக் எப்படி நம்ம இன்கிரஸ்ல வந்து அப்ளிகேஷன் ரோல் அவுட் பண்ணலாம். ஸோ வில் பி யூசிங் லைக் எவ்ரி மாடியூல் நம்ம முடிக்கும் போது வில் ஹேவ் a ஸ்மால் மினி ப்ராஜெக்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்மால் திங்ஸ் வி கேன் டூ. தென் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா குபர்நெட்ஸ் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் பிளகின்ஸ் பற்றி, சிஎன்ஏ பிளகின்ஸ்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன. ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி டூயிங். தென் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் ஹெல்ப். பேசிக் ஆஃப் ஹெல்ம்ல ஹெல்ம் சார்ட் வச்சு லைக் ஹவு வி கேன் ஏபிள் டு கிரியேட் மல்டிபிள் டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் த்ரூ எல்ம் ஃபைல் வச்சு எப்படி நம்ம பண்ண போறோம்ட்டு வில் டூ தட். தென் அனதர் பார்த்தீங்கன்னா 7 த மெயின் கான்செப்ட் இஸ் மானிட்டர் கிளஸ்டர். ஓகேவா? இது பண்ணிட்டு தென் 8 அதர் திங் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டேக் கார்பெண்டர் அண்ட் கஸ்டமைஸ் வாட் திஸ் டூல்ஸ் ஆர். தென் 9 பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அண்ட் பேக்கப். ஓகே. Okay, upgrade and backup. So, so far I have these things in my mind. If anything I miss out, right, நான் உங்களுக்கு add பண்றேன். Okay, right? இதுல anything if you want to add, right, let me know. We'll add it to our topic. Okay. ஸோ இன்கிரஸ் கண்ட்ரோலர் வரும்போது உங்களுக்கு லோட் பேலன்சர், உங்க அப்ளிகேஷன் எப்படி அவுட் சைட் வேர்ல்டுக்கு நம்ம கொடுக்கறது, லைக் எல்லாமே வி கேன் ஏபிள் டு கெட் இட் தேர் செல்ஃப். ஓகே. எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஆ, இன்னைக்கு? பிரமோத் இஃப் நத்திங் இஸ் சொல்லுங்க. காம்போனன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஃபுல் செட் அந்த டீமன் செட் அந்த மாதிரிலாம் யூஸ் ஷூர். பண்றாங்க. யா, கண்டிப்பா இருக்கு. ஸோ வென் வி கோ டு ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப், ரைட், ஆப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து ஸ்டேட்ஃபுல் செட், டேமன் செட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கவர் பண்ணுவோம் நம்ம. ஓகே. கண்டிப்பா கவர் பண்ணுவோம். தோஸ் ஆர் மேஜர் திங்ஸ், ரைட். ஸோ கண்டிப்பா கவர் பண்ணுவோம். தென் ஹெட்லெஸ் சர்வீஸ் கூட இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் ஹெட்லெஸ் சர்வீஸ் டு ஹெட்லெஸ் சர்வீஸ். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க இதை. இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு ஆட் சம்திங் டு திஸ், ரைட், யூ லெட் மீ நோ, ஐல் ஆட். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஃபார் இன்னைக்கு பார்த்ததுல எனி டவுட்ஸ் இருந்தா யூ கேன் லெட் மீ நோ. ஐ ஜஸ்ட் கிவ் யூ பேக் 12 minutes. டுமாரோ வில் ஹாவ் either Saturday or Sunday. I'll sure let you know. We'll have one class. Okay, Saturday or Sunday. Before சொல்லிடுவேன். I won't put it at in the time. I'll give you like a 6 hours window. I'll give you ஏன்னா உங்களோட plans இருக்கு. I don't want to affect your plans. So I'll give you a 6 hour window before when the class is there. Okay, வா? Okay. பிரமோத் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ஹெல்ப். இப்போ நம்ம சொல்லுங்க. அந்த YAML ஃபைல் கிரியேட் பண்றோம்ல,
ஆமா. அதோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் என்ன? அது எந்தெந்த இதுக்கு என்ன ஆ. வரும்? லைக் ஒரு YAML ஃபைலுக்கு உங்களுக்கு மெயின் திங் பார்த்தீங்கன்னா 4 திங் தான். லைக் வாட் இஸ் ரைட்? API வெர்ஷன், டைம், ஸ்பெக், மெட்டாடேட்டான்னு நினைக்கிறேன். மெட்டாடேட்டா அண்ட் ஸ்பெக். இந்த 4 தான் எல்லா YAML ஃபைல் நீங்க போனாலும் தீஸ் ஆர் தி மெயின் திங்ஸ். இந்த 4ம் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலக்டர் இதெல்லாம் வரும். ஸோ ஐ வில் ஷோ யூ தட். ஒன் மோர் திங் சி 10 பார்த்தீங்கன்னா டெயின்ட், டாலரன்ஸ், பாட் அஃபினிட்டி, நோட் அஃபினிட்டி, நோட் அஃபினிட்டி, டெயின் டாலரன்ஸ், இதெல்லாமே நான் உங்களுக்கு இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் மேஜர் திங்ஸ் தான். ஐ வில் ஆட் யூ தட். ஓகே. அதுவே நான் டோன்ட் வரி. நம்ம ஸ்டார்டிங் நம்ம இந்த ஃபைல்ஸ் பார்க்குறோம்ல, இந்த ஃபைல்ஸ் பார்க்கும்போது வில் பி ரைட்டிங் ஆல் அவர் ML ஃபைல் மேனுவலி. நான் மேனுவலாவே எப்படி எழுதுறதுன்னு ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஓகே, ஓகே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவாங்க? ஓகே. தேங்க்ஸ். ரொம்ப ஒன் மோர் டவுட். ஸோ அந்த கேளுங்க. ஏடிசிடி பார்த்தோம் இல்லைங்க நம்ம அந்த காம்போனன்ட், ஆமா. நம்ம ஏதோ இது பேக்கப்காக நம்ம ஏதோ லாக்ஸ் ரெஃபர் பண்ணுவோங்களா இல்ல அந்த கியூபர்னெட்டிஸ் அதுக்காக தான் அந்த பேக்கப் இருக்குங்களா? அது எப்படி நம்ம நம்ம ரெஃபர் எதுவும் பண்ண லாக்ஸ்க்காக நம்ம ரெஃபர் பண்ணவே மாட்டோங்க. ஸோ கியூபர்நெட்ஸோட இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு தான் அது. வி வாண்ட் ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே கிளவுட் ப்ரொவைடர் கிளஸ்டர்ஸ் தான். ஸோ வி நெவர் ஹாவ் ஆக்சஸ் டு தட், ரைட்? ஈவன் நோ ஒன் வில் ஹாவ் ஆக்சஸ் டு தட் யுவர் கண்ட்ரோல் பிளேன். இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு தான் தே வில் டேக் தட். ஓகேவா? இன்கேஸ் இஃப் சம்மன் ஐ நோ ஒர்க்ஸ் இன் ஆன் ப்ரெம், ரைட்? அப்புறம் தெரிஞ்சா நான் சொல்றேன் நான். லைக் ரியல் டைம் ஹவ் தே ஆர் யூசிங் தட் ATCD. ஓகே. ஓகே, காட் இட். ஓகேங்க. ஸோ நீங்க இன்டர்வியூல பெஸ்ட் நான் வந்து நீங்க சொல்றது நெவர் சே ஆன் ப்ரெம். ஆல்வேஸ் சே தட் வி மேனேஜ் வித் EKS. EKS அவங்கள எங்களோட கண்ட்ரோல் பிளேன் மேனேஜ் பண்ணது வி ஆர் ஆப்டிங் தேர் சர்வீஸ் சொல்லி சொல்றது பெஸ்ட். யூ வில் லைக் கட் டவுன் யுவர் கொஸ்டின்ஸ் மச் மோர். இன்கேஸ் நீங்க சொல்லலைன்னா யூ வில் கெட் லைக் ATCD எப்படி பேக்கப் பண்ணுவீங்க, எத்தனை மாஸ்டர் நோடு வச்சிருப்பீங்க, உங்களோட அவைலபிலிட்டி எப்படி. ஸோ வில் கெட் மோர் திங்ஸ். நிறைய கத்துக்கிற மாதிரியே இருக்கும், கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால சொல்றேன் லைக் ஒன்ஸ் யூ செட்டில் டவுன் அண்ட் கோ த்ரூ தட். ஓகேவா? சொல்லும்போது பெஸ்ட் ஆப்ஷன் சே மை திங்ஸ் லைக் வி யூஸ் EKSSR கிளஸ்டர்னு நீங்க சொல்றது பெஸ்ட் ஆப்ஷன். இன் மை டிஃபென்ஸ், என்னோட டிஃபென்ஸ்ல சொன்னீங்கன்னா தட் இஸ் த குட் ஆப்ஷன். ஓகே. Okay, if no questions are there, we can wind up for the day and we can catch up on tomorrow or Sunday, Saturday or Sunday. Okay. ஷூர். Happy Friday. Bye bye. தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Thank தேங்க்யூ you. தேங்க்யூ Bye bye. பாய்.